வி4ஏ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில் ஒரு தவறு செய்தால் எல்லாருக்கும் தெரியும். ஒரு தவறு செய்தால் அந்த வார்த்தை சொன்னவ எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் படம் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். அந்த டைட்டிலில் இந்த படத்துக்கு வச்சுருக்காங்க. மிக அழகாக படம் வந்திருக்கு. திரைக்கதை அமைப்பு விறுவிறுப்பாக இருக்குது. காட்சிக்கு காட்சி நம்மளை சீட்டு நுனியில் உட்கார வைக்கிற மாதிரி ஒரு காட்சிகள். படத்தில் சேசிங் அந்த மாதிரி விஷயம் கிடையாது. இந்த திரைக்கதை அமைப்பும் படத்தோட விறுவிறுப்பும் நம்மளை சீட்டு முனியில் வந்து உட்கார இருக்குது. இந்த படத்தை வந்து கேஎம்பி பிக்சர் சார்பாக மகேஷ் பாண்டி இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் மணி தாமோதரன் அப்படிங்கிறவர் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் KM ராயன், கேமராமேன் ஸ்ரீதர் விஜய் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காங்க. நடிகர்கள் பார்த்தீங்கன்னா MS பாஸ்கர், நமோ நாராயணன், பரமேஸ்வரன், ராமச்சந்திரன், உபாசனா, பாரி, சுரேந்தர், சந்தோஷ் இவங்களோட ஒரு சின்ன கேரக்டரில் தயாரிப்பாளர் மகேஷ் பாண்டியும் நடிச்சிருக்காருங்க. படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு இடைத்தேர்தலில் கருத்து கணிப்பு சொல்லுவாங்க. முதல் இடம், இரண்டாவது இடம், மூணாவது இடம் சொல்லுவாங்க. அப்படி மூணாவது இடத்துல இருக்க நம்ம நமோ நாராயண் கேரக்டர் முதல் இடத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு இணையதள கூலிப்படையாக ஒரு டீம் செயல்படுறாங்க. இவங்க வந்து அவர்கிட்ட ஒரு டீல் பேசுகிறாங்க. நாங்கள் உங்களை முதல் இடத்துக்கு கொண்டு வரதுக்கு சில விஷயங்கள் பண்ணுறோம். ஐடி நாங்கள் ஒரு இணையதளம் வச்சுருக்கோம். அதன் மூலமாக உங்களை நாங்கள் ஃபார்வர்டு பண்ணி பப்ளிக் முன்னாடி உங்களை கொண்டு வரோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குன்னு சொல்லி பேசுகிறாங்க. இதுதான் மூணாவது இடத்துல இருக்கிறவர் முதல் இடத்துல வந்தாரா, இதை முதல் எடுத்துறவங்க ரெண்டாவது இடத்துல இருக்கவங்க என்ன நிலை, அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு காட்சி விறுவிறுப்பாக ரொம்ப சிறப்பாக படம் வந்திருக்கு. படத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்படி பார்த்தீங்கன்னா MS பாஸ்கர் நமோ நாராயணோட ஆலோசகராக வராரு. நமோ நாராயண் எப்பவும் போல் அரசியல்வாதியாக வராரு. MS பாஸ்கர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்ற கேரக்டர் தான். இதுலேயும் அதே மாதிரி பண்ணிட்டாரு. நமோ நாராயணன் அரசியல்வாதியாக வாழ்ந்துட்டு வராரு. இவங்களை தாண்டி இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனங்கள், படத்தோட வசனங்கள் தான். இந்த படத்தோட வசனங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக எல்லா படத்தில் வர்ற மாதிரி இது காட்சிகள் இல்லை. முழுக்க மூளைக்கு புத்திசாலித்தனத்துக்கும் ஒரு சவால் வர்ற மாதிரி தான் படத்தில் திரைக்கதை அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க. வசனங்கள் பெரிய பலமாக இருக்குது. அதை தாண்டி அவருக்கு ஈக்குவலாக கேமராமேனோட, எடிட்டரோட, இசையமைப்போட வேலையும் அவங்களோட பங்கு மிக சிறப்பாக இருக்குது. இந்த படத்தில் நடிச்சது எல்லாமே MS பாஸ்கர், நமோ நாராயணை தவிர மீதி எல்லா நடிகர்களும் புதுமுகங்களாக இருந்தாலும் அவங்க வந்து புதுமுகம் மாதிரி தெரியல. நிறைய படத்தில் நடித்த மாதிரி தான் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சுரேந்தர் என்கிற சுறாவா வரவர் பார்த்தீங்கன்னா ஒரு வெகுளித்தனமாக, அவர் பெரிய புத்திசாலித்தனமாக நினைக்கிறாரு. ஆனால் அது வெகுளித்தனமாக ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறீங்கன்னா அவருக்கு சென்ற விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப சிரிப்பு வருது. புத்திசாலித்தனத்துக்குன்னு தனி ஆளுங்க, நகைச்சுவைக்குன்னு சில ஆளுங்கள் அப்படின்னு வச்சு படத்தை ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தை கண்டிப்பான முறையில் எல்லாம் தியேட்டரில் பார்த்தா தான் இந்த படத்துக்கு வந்து நம்ம ஒரு தெளிவான விடை கிடைக்கும். மேலும் வந்து ஒரு நல்ல படத்துக்கு நம்ம வரவேற்பு கொடுக்குறது நம்ம கடமை அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா பிறமொழி படங்களுக்கெல்லாம் நம்ம பெரிய சப்போர்ட் பண்ணும்போது நம்ம மொழி படங்களுக்கு நம்ம ஆளுங்கள் தயாரிக்கிற படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம ஆளுங்களுக்கு எப்படி பிறமொழி ஆளுகள் நம்ம மாநிலத்தில் வரவேற்கப்படுறவங்களோ அதே மாதிரி நம்ம ஆளுங்க பிற மாநிலத்தில் வரவேற்கப்படணும். அதுக்கு வந்து முதல்ல நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப நல்ல படத்தை நம்ம கொண்டாடி ஆகணுங்கிற கட்டாயம் ரசிகர்கள் சார்பாக நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். படத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறது வசனம் இருந்தாலும் காட்சி ஒவ்வொரு இடத்துலையும் கைத்தட்டி ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதே டயலாக்கை வந்து ஒரு உச்ச நடிகர் செஞ்சுருந்தாங்கன்னா பெரிய அது பஞ்ச் டயலாக்னு சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு நார்மல் பர்சன் பண்ணதுனால அது பெருசாக ரீச் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட, ஆனால் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. சில டயலாக்கை நம்ம கண்டிப்பான முறையில் சொல்லி ஆகிற கட்டாயத்தில் இருக்கும். ருசிக்காக சாப்பிட்ற கூட்டம், பசிக்காக சாப்பிட்ற கூட்டம், சாப்பிட எதுவுமே கிடைக்காத ஒரு கூட்டம் இருக்குது. நாம் அறிவாளியாக திறமசாலியாக நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் முட்டாள் இல்லை அப்படிங்கிற நிரூபிக்கிற கட்டாயத்தில் இருக்கும். சட்டம் வந்து கோடியாக திருடணுன்னா பொத்தி பாதுகாக்கும். ஹெல்மெட்டு போடாதனையும் பசிக்கு திருடனையும் உச்சத்தில் வச்சு அசிங்கப்படுத்தும். இப்படி ஒரு படம் எடுக்கலாம். படத்தில் வசனங்கள் தான் மிகப்பெரிய பலமாக இருக்குது. தமிழ் சினிமா இப்படியும் படம் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன வழிமுறை சொன்ன மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ வர்ற தமிழ் படங்கள் எல்லாமே முந்தைய சினிமாக்கள் மாதிரி இல்லாமல் ஹீரோ ஊர்லேருந்து வந்தார், சபதம் விட்டார், ஜெயிச்சாரா அப்படிங்கிற இது இல்லாமல் என்ன சொல்ல ஒரு சின்ன விஷயத்த அதை திரைக்கதை மூலமாக பெரிய பிரம்மாண்டமாக காமிச்சு ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. படத்தோட கதை வந்து ஒரு வரியில் சொல்லிடலாம். அந்த ஒரு வரியில் சொல்கிறத ஒரு திரைக்கதை அமைச்சு ஒரு 2.5 மணி நேரம் படமாக காட்டுறது வந்து அவ்வளோ எளிதான வேலை இல்லை. அதுவும் இந்த படத்தில் பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ரூம் போட்டு யோசிப்பாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த படம் ஃபுல்லாகவே ரூமில் உட்காந்து யோசிக்கிறதான் படமே. அந்த இணையதள கூலிப்படையாக அவங்க எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபோனு இன்றைக்கி இருக்க நவீன தொழில்நுட்பம், ஃபோனு வந்து நல்லதுக்கு கெட்டதுக்கு
எல்லாத்துக்குமே பயன்படுது. ஆனால் நல்லதுக்காக நம்ம யூஸ் பண்ணால் அது நமக்கு நல்லது நடக்கும். ஆனால் கெட்டதுக்காண்டி யூஸ் பண்ணால் கெடுதலாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. கடித போக்குவரத்து இருக்கையில் பார்த்தீங்களா, சொந்தங்கள்லாம் ரொம்ப அவ்வளவு நெருக்கமாக இருந்தாங்க. எப்படா லெட்ரு வரும், நம்ம அம்மா என்ன எழுதியிருக்காங்க, அண்ணன் என்ன எழுதியிருக்காரு, அக்கா என்ன எழுதியிருக்காங்க, அப்பா என்ன எழுதியிருப்பார் அப்படி அந்த கடிதத்தை பார்க்க ஒரு ஆவல ஒரு கூட்டமே வரும். போஸ்ட்மேன் லெட்ரு வந்தால் ஓடி வந்து எல்லாம் சுற்றி பிரித்து எல்லாம் கூடி சேர்ந்து பார்ப்பாங்க. அப்படி ஒரு பாசப்பணப்பாக இருந்த காலம் போய் இன்னைக்கிழமை குறுஞ்செய்தி செய்திகள் இணையதளம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பங்களாம் இன்றைக்கி வந்து மனசளவில் விலகி இருக்காங்க அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் ஒரு ஃபோனில் இருந்து எப்படி இருந்துச்சா, ஒருத்தர் சாமி கும்பிட்றவரை சல்லாபம் இருக்காமல் காமிக்கிறாங்க, கையெடுத்து கும்பிட்றவரை வேறு கட்டிப்பிடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒரு இணையதளத்தில் இப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமானவும் அதை இந்த படத்தில் பயன்படுத்தி எவ்வளோக்குள்ள தெளிவாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜும் சொல்கிறாங்க. அதை தாண்டி இணையதளங்கள் என்னென்ன மாதிரி வேலைக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனால் நல்லதை நம்ம எடுத்துக்கணும், கெட்டதை எடுத்துக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. முழுக்க முழுக்க புது நடிகராக இருந்தால் கூட எல்லாருமே ரொம்ப நேர்த்தியாக நடிச்சிருக்காங்க, தெளிவாக நடிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாக நகைச்சுவை ஆகுது. எதிர்பாராத திருப்பங்கள், நம்ம யூகிக்க முடியாத காட்சிகள்லாம் படத்தில் நிறையா இருக்குது. இந்த படத்தை நம்ம வரவேற்கணும், இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து கொண்டாடணும். இந்த படத்தை வெற்றி அடைய வேண்டியது நம்ம கடமை. இப்படி ஒரு படத்தை தயாரிப்ப யோசனை வந்ததுக்கும் இப்படிப்பட்ட இயக்குனருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். அவங்க தொடர்ந்து படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.